நாங்க அல்லாஹு தாலா வேதம் தந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேதத்துல சொல்லப்படுகின்ற விஷயங்கள்ல ஒரு விஷயத்த எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டி கொள்றது தான் இந்த வகுப்புடைய நோக்கம். அதான் இறை விசுவாசி அவர்களையும் ஏற்றுக்கொள்ற ஒரு மூமின் தண்ட இரட்சகனோட இறைவனோட இத்தகைய பண்புகளோட நடந்து கொள்ளணும் என்ற விஷயம். எங்கட இந்த மார்க்கத்துல ஒரு அடியான் அல்லாவோட கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிற, மனிதர்களோட கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிற, படைப்பினங்களோடு கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையில அல்லாவோட ஒரு இறை விசுவாசி ஒரு அடியான் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளை தான் நாங்கள் பார்க்க போறோம். ஒரு சில விஷயங்களை ஞாபகம் ஊட்டுறேன். ஓகே, அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்தை யார மையப்படுத்தி படைச்சுக்கிறான்? மனுஷன். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் மனிதனை மையப்படுத்தி தான் இயங்கிக் கொண்டிருக்குது. அது மனிதனுக்கு நேரடியாக பயனை தந்து கொண்டிருக்குது அல்லது மறைமுகமான பயன்களை மனுஷனுக்கு தந்து கொண்டிருக்குது. இது அல்லாஹு தாலா தெளிவா குர்ஆன்ல சொல்றான், வஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, பூமியில் உள்ள அனைத்தையும் நாம் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறோம். மனிதனை மையப்படுத்தித்தான் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா மனிதனை பொறுத்தவரையில, குறிப்பா ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில அல்லாவை மையப்படுத்தி தன்னுடைய இரட்சகனை மையப்படுத்தி தான் அவனோட வாழ்க்கை அமைஞ்சுக்கிறோம். பிரபஞ்சத்தில மையப்புள்ளி மனுஷன், மனிதன் மையப்புள்ளி இறைவன். இறைவனை மையப்படுத்தித்தான் ஒரு இறை விசுவாசியுடைய வாழ்க்கை அப்படியே சுமந்து கொண்டிருக்கணும். இதைத்தான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறார். இந்த தண்ட இரட்சகனை மையப்படுத்தி தண்ட வாழ்க்கைய ஒரு இறை விசுவாசி அமைச்சு கொள்ளணுமாண்டா அதுல மிக பிரதானமான விஷயம், அட ஆரம்பம் என்னன்னா குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். சூரா ஃபாத்திர் 15வது வசனம். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பால் ஃபகீர்களாக இருக்கிறீர்கள், மிக தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் அவன்தான் மிக பெரிய செல்வந்தனாகவும் புகழுக்காகவும் இருக்கிறான். 8 கூட்டத்துல முதலாவது கூட்டம் இல்லையா? என்ன விளக்கம் சொல்ற? ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் இடையில உள்ள வேறுபாடு. ஃபகீர்டா எந்தவித உழைப்பும் இல்லாதவன், எந்தவித வருவாயும் இல்லாதவன். மிஸ்கீன்டா ஈக்குது, வருவாய் ஈக்குது, ஆனா அது அவருக்கு போதா, அவரோட செலவீனங்களை கவர் பண்றதுக்கு அது போதா. அல்லாஹ் தாலா மனுஷனை பார்த்து சொல்றான், நீங்க ஃபகீர்கள். ஃபகீர் பன்மை தான் ஃபுகரா. யாரின் பால் ஃபகீர்களாக இருங்க? அல்லாஹ்வின் பால். அப்படின்னா என்ன இதுல விளக்கம்? அதை நான் இன்னொரு ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு துஆவோட சொல்றேன், அது உங்களுக்கு இன்னும் நிச்சயம் நல்லா விளங்கும். அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா லா இலாஹ இல்லா அன்த. இறைவா,
உன்னுடைய ரஹ்மத்தை அருளை சதாவும் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். கண் சிமிட்டு நேரம் அளவு, கண்ணை மூடி துறக்கிற நேரம் அளவு என்ன நீ ஏண்ட பொறுப்புல விட்டுறாதே, ஏண்ட சகல நிலைமைகளையும் நீ சீராக்கிவே. ஏண்டா வணக்கத்துக்குரியவன் ஒன்ன தவிர வேற யாரும் இல்லை. இப்ப விளங்குது அந்த தொடர்பு. அல்லாஹ்வுடனான ஒரு இறை விசுவாசி உறவை ஆரம்பிச்சிறதுக்கான அடிப்படை விளங்குதான்னு கேட்கிறேன். என்ன என்ன ஆரம்பம்? குர்ஆன் வசனம் கொண்டு ஓதினேன், ஹதீஸ் ரசூலுல்லா கேட்ட ஒரு துஆ ஒன்றை சொன்னேன். என்ன சொல்லிக்கொண்டு போவா, நீங்க பேசுறா. இந்த துஆ என்ன சொல்லுது? குர்ஆன் வசனம் என்ன சொல்லிச்சு? மனிதர்களே, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் கிட்ட தேவையுடைய ஃபக்கீர்களாக இருங்க. அல்லாஹ் தான் செல்வந்தன், புகழுக்குரியவன். ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ என்ன? இறைவா, உன்ட ரஹ்மத்தை நான் சதாவும் எதிர்பார்த்திருக்கிறேன். கண் சிமிட்டு நேரமளவாவது என்னை ஏண்ட பொறுப்புல நீ உற்றாது. உன்னோட விஷயம் எல்லாம் நீ செஞ்சுக்கோ, உன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ என்று என்னைய ஏண்ட பொறுப்புல உற்றாதே. ஏண்ட அனைத்து நிலைமைகளையும் சீராக்கித்தான் ஏண்டா வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை. என்ன நம்ம விளங்குதா? இந்த உறவுடையுமே விழிச்சிக்கும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அடிப்படை என்னண்டா, அல்லாட உதவி உபகாரத்தால அருளால தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் எல்லா விஷயத்திலையும் நான் அல்லாவின் பால் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்ற விஷயம். அப்படி நாங்க ஃபீல் பண்றோமா? அப்படி நாங்கள் ஃபீல் பண்றோமா? ஒரு கண் சிமிட்டும் நேரம் அளவாவது எங்களுக்கு அல்லாட அருள் இல்லாம, அல்லாட உதவி இல்லாம, அல்லாட உபகாரம் இல்லாம இத ஒரு இறை விசுவாசிக்கு உள்ளத்துக்கு எடுத்தா அவன் உள்ளம் விழிப்படையும், விழிச்சு கொள்வோம். ஒரு இறை விசுவாசி இப்படி யோசிச்சா அவன் உள்ளம் விழிப்படையாது. அவன்கிட்ட இருக்கிற அறிவு, ஆற்றல், அவன்கிட்ட இருக்கிற உடல் பலம், அவனுக்கு இருக்கிற சொத்து செல்வம், அவனுக்கு பின்னாலே இருக்கிற குடும்பம், அவன்கிட்ட இருக்கிற பரிவாரங்கள், இதெல்லாம் மனசுக்கு எடுத்தா இதால தான் என் வாழ்க்கை ஓடுது என்றத மனசுக்கு எடுத்தா உள்ளம் விழிக்காது. அல்லாஹ்வை நோக்கி உள்ளம் விழிப்படையாது. உள்ளம் அப்படியே செத்து போய்க்கிறோம், உள்ளம் தூங்கிடும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? ஏண்ட செருப்பிட வார் அருந்தாலும் நான் அதை யாருக்கிட்ட கேட்டுக் கொள்வேன்? அதான் சொல்லாரு. அதான் சொல்லாரு. இந்த மனுஷனால தான் சகோதரர்களே எப்பயுமே உயிரோட வாழையும். சில மனிதர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பாங்க, ஆனா ஜடமாக திரிவாங்க. ஜடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸலுல் லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குருஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழுகின்றவனுக்கும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி வாழ்றவனுக்கும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாம நினைவு கூறாம வாழ்றவனுக்கும் உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? உயிர் உள்ளவனையும் உயிரற்றவனையும். எங்கட வாழ்க்கையில எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் எவ்வளவுக்கு ஞாபகம் வாரு. ரசூலுல்லாஹ் அவர வாழ்க்கையில எல்லா நிலைமைகளையும்
ரைட். அல்லாஹ் தாலாவை ஞாபகப்படுத்தி கொண்டாங்க. ஞாபகப்படுத்தாத எந்த ஒரு நிலையும் சாப்பிட்டு முடிச்சாலும் தும்மல் போனா இப்படி எல்லா நிலைமைகள்லையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி வாங்க. சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்து. சூரா ஆல இம்ரான் 196 வசனம் என்ன சொல்லுது? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமம் வ குஊதம் வ அலா ஜுனூபிஹிம். அவங்க நின்று கொண்டு இருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வாங்க. அவங்க அமர்ந்து இருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வாங்க. அவங்க சாய்ந்து இருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வாங்க என்று குர்ஆன் சொல்லுது. எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது. இன்பத்திலையும் ஞாபகப்படுத்திக் கொள்வான் ஒரு இறை விசுவாசி, துன்பத்திலையும் ஞாபகப்படுத்திக் கொள்வான். யார? எந்த இறை விசுவாசி? உள்ளம் விழிப்படைஞ்ச ஒரு இறை விசுவாசி. உள்ளம் விழிப்படைஞ்ச ஒரு இறை விசுவாசி. உள்ளம் விழிப்படைகிறதுக்கான அடிப்படை என்ன? நான் பேசின ஞாபகம் விட்டேன். என்ன? அல்லாஹ்ட அருள் இல்லாம எனக்கு வாழ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த நெருப்புல தூக்கி போடுற சந்தர்ப்பம்ன்றது எவ்வளவு பயங்கரமான, சரி, ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. ரைட். மலக்கு வந்து வருது, வரலாறுல சொல்லுவாங்க, என்ன உதவி வேணும்னு கேட்கிற இல்லையா? அந்த உதவியையும் புறக்கணிச்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? அஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எனக்கு போதுமான. ஏண்ட நிலைமைகளை பொறுப்பு சாட்டுறதுக்கு மிகச் சிறந்தவன் யாரு? நாங்க எப்படி? சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறாங்க. சௌர் குகையில ஈகிறாங்க. சௌர் குகையில ஈகிறாங்க. எதிரிகள் முஷ்ரிக்குகள் வந்து வாசல்ல ஈகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் கேட்கறதுக்கு சொல்றாங்க. ரைட். இவங்கள ஒரு ஆள் அவர்தான் அவங்களோட பாதத்தை பார்த்தா யா ரசூலுல்லாஹ் லஅப்ஸர்னா, எங்களை கண்டுகொள்வாங்க. எங்களை நிலைமை அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மா தன்னுக யா அபூபக்கர் பிஇஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே, நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கீங்க? நாங்க 2 பேர் நிக்கிறோம், 2 பேர் தான் நினைச்சு கொண்டிருக்கீங்க? இல்ல, எங்களோட 3வது ஆளாக யாரிக்கிற? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்றது எங்க வாழ்க்கையில நீக்கி எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஞாபகம் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அல்லாஹ்வோட உள்ள பொன், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள இடையிலான அந்த உறவு பலமாக. சகோதரர்களே, இது ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வோட கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள்ல முதலாவது விஷயம். 2வது விஷயம், அல்லாஹ்ட கட்டளைகளுக்கு தந்த விருப்புலையும் வெறுப்புலையும் கட்டுப்படுற ஒரு மனுஷனாக ஒரு இறை விசுவாசி தன்னை மாத்திக்கிறோம். விருப்புல வெறுப்புல யாரையும் கட்டுப்படணும்? அல்லாஹ் போட்டுக்கிற கட்டளைகள் சில டைம்ல அதை செய்யறது எங்களுக்கு விருப்பமாய்க்கும், சில டைம்ல வெறுப்பாய்க்கும். எங்கட ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு உகந்ததாகும், சில டைம்ல எங்கட ஆசைகளுக்கு எங்கட விருப்பங்களுக்கு தடையாக தீக்கும். நாங்க பார்க்கப்படாது. 2 நிலைமைகளையும் அல்லாஹ்ட விருப்ப வெறுப்புகளுக்கு கட்டுப்படணும். எங்கட ஆசைகளை எங்கட விருப்பங்களை நாங்க பின்னுக்கு வச்சோம். அப்படிங்கிற நேரத்துலதான் அல்லாஹ்வுடனான அந்த உறவு எங்கட பலமாகும். அல்லாஹ் தஆலா எங்கட வாழ்க்கைக்கு போட்டுகிற அவ்வளவு கட்டளைகளும் ஏவல்களும் விலக்கல்களும் யாருடைய நலன அடிப்படையா வச்சது? யாருடைய நலன அடிப்படை? எங்கட நலன அடிப்படையா வச்சது.
அவைகளை நாங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிற நேரம் அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகிறான். அத அவனை வணங்குற ஒரு விஷயமாக அல்லாஹு தாலா பார்க்கிறான். எத கடைபிடிக்கிற நேரம் அல்லாஹ் வணங்குற ஒரு விஷயமா பார்க்கிறான். அல்லாட ஏவல்களை விலக்கல்களை நாங்க கடைபிடிக்கிறது அல்லாஹ் வணங்குற ஒரு விஷயமாக அல்லாஹு தாலா பார்க்கிறான். விருப்புல வெறுப்புல அல்லாஹ் கட்டளை. இதை நாங்க சஹாபாக்களோட வாழ்க்கையில பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் ரைட், அந்த அரபிகளுக்கு மதுண்டா இல்லைன்ற அளவுக்கு விருப்பம்தான். அல்லாஹு தஆலா அத உடனடியாக தடுத்து நிறுத்தல்ல. மதுவ அந்த மனிதர்களோட வாழ்க்கையிலேருந்து ஓரமாக்குறதுக்கு அல்லாஹு தஆலா பல கட்டங்கள்ல பல வசனங்களை இறக்கினார். மக்காவுல தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனா மதீனாவுல தான் எது ஹராமாக்கப்பட்டுச்சு? மது ஹராமாக்கப்பட்டுச்சு. அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளையை இறக்கினதுதான் தாமதம். அவங்களுக்கு எவ்வளவு விருப்பமாக இருந்தாலும் இருந்தும் கூட அதுல இருந்து அவங்க தவிர்த்து கொண்டாங்க. சூரத்துல் மாயிதால 90வது வசனம் இறங்குது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாபு வல் அஸ்ராமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். நிச்சயமாக சூது குறிப்பா விருப்பம், மது அருந்துறது விருப்பம் தான். மது அருந்தாத ஒரு மனுஷனை அந்த சமூகத்துல கணக்கெடுக்க மாட்டாங்க. ஒரு கணவன் மரணிக்கிறேன்டா, மனைவிக்கு செய்யற வசியத்துகள்ல ஒரு வசியத்து என்னன்னா, நீங்க இன்னொரு திருமணத்தை முடிச்சா யார முடிச்சவனும்? மது அருந்துற ஒரு மனுஷனை தான் முடிச்சவனும்னு வசியத் செய்வார். ஆனாலும் இந்த குர்ஆன் வசனம் இறங்கின உடனே அல்லாஹ்வோட கட்டளை அவங்க சேர்த்து வச்சு இந்த வரலாற்றுல எழுதுவாங்க. சிலாக்கள் அந்த சந்தர்ப்பத்துல வாயில மது வச்சு பண்ணினாங்க, அத தொண்டை கீழே இறக்கல. இதுக்கு பிறகு அருந்துறதுக்கு மறு சான்ஸே கிடைக்காதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அதை அப்படியே வெளியில துப்பினாங்கன்னு வரலாறு சொல்லு. நாங்க எப்படி எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான உறவு பலமாகும்? ஒரு மனிதர், ஒரு வாலிபர் வாரார், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவருக்கு மிச்சம் விருப்பமான ஒன்றை கேட்கிறார். என்ன விருப்பம்? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கம் வானாம்னு சொல்ற, அல்லாஹ் கூடாதுன்னு தடை செஞ்சிட எல்லாத்தையும் நான் விடுவேன், ஆனா நீங்க எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தரணும். அதண்டா எனக்கு உடையல, அதை எனக்கு உடையல, அந்த அனுமதியை நீங்க எனக்கு தரணும்னு கேட்கிறார். சூளையில எல்லாரும் அந்த மனிதரை வெறுக்கிறாங்க, அந்த வாலிபனை வெறுக்கிறாங்க. ரசூலுல்லாவோட இப்படி பேசுற ஒரு மனுஷனை சூளைந்தாக்கள் எப்படி பார்ப்பாங்க? ரசூலுல்லா அருகா கிட்ட அழைச்சு கொண்டார். அவரோட ரசூலுல்லா பேச ஆரம்பிச்சார். அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். உங்களோட தாயோட ஒரு ஆள் விபச்சாரம் செய்யறத நீங்க விரும்புவீங்களா? உங்களோட சாட்சியோட, உங்களோட சகோதரியோட உங்களோட இப்படியே சொல்லிக்கிட்டு வாராங்க. வந்துட்டு அவர் எல்லாத்துக்குமே நான் விரும்ப மாட்டேன்னு சொல்றார். ரசூலுல்லா அவரோட உள்ளத்துல கையை வச்சு ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. வக்ஃபிர் தன்பஹு, இவருடைய பாவத்தை நீ மன்னி. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய கற்பை நீ பாதுகாத்துரு என்று ரசூலுல்லா துஆ கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எனக்கு ஆக விருப்பமாகின்றது இந்த பாவம். ரசூலுல்லா இப்படி எனக்கு இந்த விஷயத்தை அறிவூட்டி எனக்கு பிரார்த்தனை செஞ்சதுக்கு பிறகு இந்த உலகத்துல எனக்கு ஆக வெறுப்பானது இதுதான். எனக்கு விபச்சாரம் தான் ஆக வெறுப்பான ஒன்றாக எனக்கு மாறிச்சுன்னு சொல்றாரு. ஆக விருப்பம் தான். விருப்பத்திலையும் வெறுப்புலையும் அல்லாஹ்வுக்கு கட்டு நிலை நேரம் நாங்க எங்களோட வாழ்க்கையில எப்படி எங்களோட கொடுக்கல் வாங்கல்கள்ல,
எங்களோட உறவுகள்ல, எங்களோட வணக்க வழிபாடுகள்ல இந்த அல்லாஹ்ட கட்டளைகளுக்கு விருப்புலையும் வெறுப்புலையும் கட்டுப்படுற நிலைமை எப்படி இருக்குதுங்க சகோதரர்களே? சிறிய பெரிய எல்லா விஷயங்களும் முழுமையாக அல்லாஹ்ட கட்டளைகளை ஏற்று விருப்பிலையும் வெறுப்பிலையும் கட்டுப்படுகின்ற ஒரு நிலையை நாங்க ஏற்படுத்தி கொள்றது அல்லாஹ்வோட நாங்க நடந்து கொள்ளுகின்ற பண்பாடுகள்ல, அல்லாஹ்வோட நாங்க கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள்ல மிக பிரதானமானது. அதை என்ன செய்யும்னா அல்லாஹ்வுடனான உறவை பலப்படுத்தும், நெருக்கத்தை கூட்டும். அடுத்தது விஷயம் எப்படி கேட்டுக்கொண்டு ஈரீங்களா? என்னமானம் பேசணும்னா பேசலாம். தனக்கு கீழே உள்ளாக்கள் தொடர்பாக இந்த மார்க்கம் சொல்ற பொறுப்புகளை சரியா விளங்கி அதை நிறைவேற்றும். தனக்கு கீழுள்ளவர்கள் தொடர்பாக சரி, தந்த செயற்பாடுகள் தொடர்பாக இந்த மார்க்கம் சொல்ற பொறுப்புகளை சரியா விளங்கி அதை நிறைவேற்றணும். ஏண்டா மார்க்கம் எங்களுக்கு தந்துகிற பொறுப்புகள் எல்லாம் யாருக்கிட்ட இருந்து வந்தது? யாருக்கிட்ட இருந்து வந்தது? யாருக்கிட்ட இருந்து வந்த பொறுப்புகள்? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த பொறுப்புகள். அந்த பொறுப்புகளை நாங்க செஞ்சோமா இல்லையான்ற விசாரணை என்ற விசாரணை யார் செய்ய போற? யார் செய்ய போற? அல்லாஹ் தான் செய்ய போற. அல்லாஹ் தான் செய்ய போற. மனிதர்கள் கேட்பாங்க, கேட்காம இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு கீழுள்ளவர்கள் தொடர்பாக எங்கட செயற்பாடுகள் தொடர்பாக என்னென்ன பொறுப்புகளை தந்துகிறானோ அந்த பொறுப்புகளை சரியா விளங்கி அந்த பொறுப்புகளை செஞ்சு வரணும். ஏண்டா பொறுப்புகளை தந்தவன் அல்ல, அந்த பொறுப்புகளை விசாரணை செய்யறவனும் அல்ல. சகோதரர்களே, இந்த விஷயத்துல எங்களுக்கு கீழே ஈகிற ஆக்கள், எங்கட பொறுப்புக்கு கீழே ஆக்கள் தவறுகள் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் நாங்க எங்கட பொறுப்பை உதாசீனப்படுத்தி நடந்து கொள்ற நேரம் அல்லாஹ்ட அருள்லேருந்து நாங்க தூரமாகிடுவோம். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவு அப்படியே துண்டிக்கப்படும். ஏண்டா அல்லாஹ் தஆலா பாவங்களை விரும்புறது இல்லை. அல்லாஹ்வை அதிக கோபப்படுத்துறது எது? அல்லாஹ்வை அதிக கோபப்படுத்துறது எது? எல்லாம் தடுத்து அதை ஒரு முஸ்லீம் பார்த்துட்டு பேசாம இருந்தேன்டா அந்த பொறுப்புள்ள முஸ்லீம் மீதும் அல்லாஹ் தஆலா கோபப்படுறான். இது அல்லாஹ்வுடனான உறவுல ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய அடுத்த விஷயம். இது சம்பந்தமான ஹதீசுகளை உங்களுக்கு தெரியும். நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அடுத்து அல்லாஹ்வுடனான உறவுல ஒரு விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள்ல அடுத்த விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் விதிச்சுகிற விஷயங்களை நாங்க பொருந்திக்கிறோம். எல்லா நிலவரங்கள்லையும் அல்லாஹ் எதை முடிவு செஞ்சு எங்களுக்கு தாரானோ அதை நாங்க பொருந்தி வாரோம், அதை ஏற்று வாரோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிலல்லாஹு ஃபீ ரிலர் ரப், ஒரு அல்லாஹ்வுடைய திருப்தியில் அல்லாஹ்வுடைய முடிவுகளை பொருந்தி கொள்றதுல அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய முடிவுகள்ல அதிருப்தி காண்றதுல அல்லாஹ்வுடைய அதிருப்தி ஒரு அடியானுக்கு கிடைக்கும். என வாழ்க்கையில நாங்க முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கையில முயற்சி செய்யாத விஷயங்கள்ல வார முடிவுகளா இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்க பொருந்தி கொள்ளணும். அந்த பொருந்தி கொண்டு வாழ்ற ஒரு நிலை அல்லாஹ்வுடனான உறவை எங்களுக்கு அதிகப்படுத்தும். இது மிக முக்கியமான, இதைத்தான் நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஒரு சம்பவத்தை சொல்றேன். எங்களுக்கு தெரியும் தாயிஃப் நிகழ்வு.
தாயிஃப் நிகழ்வு. ரசூலுல்லாஹ் பெரிய எதிர்பார்ப்போட தாயிஃபுக்கு போறாங்க. ஆனா தாயிஃப்ல நடந்தது ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்ததுக்கு நேர் மாற்றம். அப்படியே திரும்பி வாராங்க, காயங்களோட, ரத்தம் வலிய, அப்படி வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. யார் வார அந்த இடத்துக்கு? மலக்குகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கும் வந்து ரசூலுல்லாவோட பேசுறாங்க. என்ன பேசினாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அனுமதித்தாங்க, இந்த 2 மலைகளுக்கு இடைப்பட்ட இந்த தாயிஃப 2 மலையையும் ஒன்று சேர்த்து அப்படியே நாங்க அழிச்சு போட்டுருவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வானம் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால ஒரு துவா ஒன்று கேட்கிறாங்க. அந்த துவாவை நீங்க படிச்சு பாருங்க. ரைட். முழுக்க அந்த நிகழ்வுல நடந்த அவ்வளவு விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒரு குறையால நிகழ்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரைட். ஏண்ட பலவீனத்தை அல்லாஹ் உனக்கிட்ட நான் முறையிட்டேன், ஏண்ட குறைஞ்ச தந்திர புத்தியை அல்லாஹ் உனக்கிட்ட நான் முறையிட்டேன். இப்படி சொல்லி இறைவா, என் மீது உனக்கு கோபம் இல்லை என்றிருந்தால் நான் நடந்த எதையுமே பொருட்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அவ்வளோத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன் யா அல்லாஹ். ஆனா உன்னோட அதிருப்தி, உன்னோட கோபம் என் மீது வந்துடப்படாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சகோதரர்களே, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய முடிவுகளை நாங்க பொருந்தி கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்றது அல்லாஹ்வோட நாங்க கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள்ல ஒரு முக்கியமான பண்பாடு. அதே போல நாங்க ஒரு தவறு ஒன்றை செஞ்சுட்டா டக்குன்னு நாங்க விழிப்படைஞ்சி அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிற நிலைமையை நாங்க ஏற்படுத்தி கொள்ற நேரம் அது அல்லாஹ்வுடனான உறவை எங்களுக்கு பலப்படுத்துது. குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு ஃபஇதாஹும் முபஸிரூன். நிச்சயமாக இறைச்சமுள்ள தக்வா உள்ள மனிதர்களுக்கு ஷைத்தானின் ஒரு குழுவினர் தொட்டு அவர்கள் பாவம் ஒன்றை செய்துவிட்டால் ததக்கரு அல்லாஹ்வை அவர்கள் உடனே ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். ஃபஇதாஹும் முபஸிரூன் உடனே அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். ஷைத்தான்ட உந்துதலால பாவம் ஒன்றை செஞ்சிட்டா டக்குன்னு அவங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டு விழிப்படைஞ்சு எதை நோக்கி போவாங்க? இஸ்திக்பார, பாவ மன்னிப்பை நோக்கி போவாங்க. பாவங்களை அடியான் செய்யற நேரம் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவு என்ன செய்யுது? அப்படியே துண்டிக்கப்படுது. இஸ்திக்பார் செய்யற நேரம் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வார நேரம் திரும்ப அல்லாஹ்வுடனான தொடர்பு அவனுக்கு ஏற்படுது. சகோதரர்களே, நாங்க அதிகமாக இஸ்திக்பார, தௌபாவை செய்யற மனிதர்களாக மாறணும். குறிப்பா ஒரு தவறை செஞ்சிட்டேன்டா, ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன்டா, இஸ்திக்பார் உடனே செய்யற ஆட்களாக மாறும். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுட பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சல்லண்டா மறுமை ஈடேற்றத்திலிருந்து மறுமை ஈடேற்றத்தை அவனுக்கு அடைஞ்சு கொள்றதுக்கு வழி கிடையாது. நாங்க சாலபா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை பார்த்தோம். ரைட். சாதாரணமா ஒரு பார்வை ஹராமான ஒரு பார்வை ஒரு பெண்ணின் மீது விழுந்த தால அவரை எவ்வளவுக்கு வருந்தினாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடியில இரு நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட கடைசியா கேட்கிறார், என்ன விரும்புறீங்க, என்ன விரும்புறீங்க, என்ன வேணும்? அவர் கடைசியா சொன்ன விஷயம் என்ன? மக்ஃபிரத ரப்பி, ஏண்ட ரப்புடைய பாவ மன்னிப்பு எனக்கு தேவை, ஏண்ட ரப்புடைய பாவ மன்னிப்பு எனக்கு தேவை. இது உறவு நேரம் உடனே விழிச்சு அந்த தவறுகள்ல இருந்து மீண்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றது. அடுத்த ஒரு விஷயம்தான், எங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும், ஒரு இறை விசுவாசி தந்த எல்லா செயற்பாடுகளையும் இறை திருப்திய அவன் இலட்சியமாக கொண்டு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இலட்சியமாக கொண்டு அவனுடைய செயற்பாடுகள் அவ்வளோத்தையும் அமைச்சுக்கிறோம்.
வேற யாருக்கிட்டையும் எதையும் உலக காரியங்களோ வணக்க வழிபாடுகளோ எதிலையுமே வேற யாருக்கிட்டையும் எதையும் எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்கொள்ளப்படாது. எங்களுக்கு தெரியும் சூரத்துல் கஹ்ஃப் கடைசி வசனம் எப்ப இறங்குச்சுன்னா ஒரு நபித்தோழர் வாரார் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒரு செயலை நான் செய்ய விரும்புகிறேன், ஆனா என் மனசு என் உள்ள அந்த செயல்ல மனிதர்களும் பார்த்துட்டு என்னை பத்தி ஒரு நல்லெண்ணம் கொள்ளணும் என்று விரும்புது. அல்லாஹ்வுக்காக தான் செய்யறேன், அல்லாஹ்வுக்காக தான் இந்த செயலை செய்யறேன், ஆனா என் மனசு விரும்புது இந்த செயலை பார்த்துட்டு மனிதர்களும் என்னை பத்தி ஒரு நல்லெண்ணம் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கல. அல்லாஹ் உடனே வஹி அறிவிச்சான். வஹி குர்ஆன் வசனம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்ன பதில். ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. என்ன அந்த குர்ஆன் வசனம்? ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் மறுமை நாள்ல தன்னுடைய ரப்ப சந்திக்கிறதுக்கு ஆசை வச்சுக்கிறாங்க. யார் ஆசை வச்சு போவாங்க? யார் ஆசை வச்சு போவாங்க? நல்ல செயல்களை அதிகமாக செஞ்சாக்கள் தான் அல்லாஹ்வோட சந்திப்ப ஆசை வச்சு போவாங்க. நற்செயல்களை அதிகமாக புரிஞ்சவர். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் மறுமை நாளில் தன்னுடைய இரட்சகனை சந்திப்பதற்கு எதிர்பார்ப்பு ஆசை வைத்து இருக்கிறார்களோ ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன், அவங்க செஞ்சா சாலிஹான அமல் செய்யட்டும். அமல் புரிஞ்சா சாலிஹான அமல். சாலிஹான அமலுக்கு ரெண்டு நிபந்தனை. இது ஒன்று என்ன? இஹ்லாஸோட செய்யணும். ரெண்டாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அந்த செயலிக்கும். அல்லாஹ் சொல்றான் அமலன் சாலிஹன், உங்க சாலிஹான அமல் புரியட்டும். வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய இறைவனை வணங்குகின்ற விஷயத்தில் இன்னொரு மனிதனையும் பங்குதாரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கூலியை இன்னொரு மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கவான, அது இணை வைப்புக்கு சமம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் மனிதர்களின் கோபத்திலும் அல்லாஹ்வின் திருப்தியை தேர்ந்தெடுக்கின்றாரோ அவருக்கு மனிதர்களால் ஏற்படும் ஆபத்தில் 50 மனிதர்கள ஆபத்திலையும் பாதுகாக்கிறது யாருக்கு? யாரும் அல்லாஹ்வின் கோபத்திலும் எவர் அல்லாஹ்வின் கோபத்திலும் மனிதர்களின் திருப்தியை தேர்ந்தெடுக்கிறாரோ, ஒரு செயலை செய்ய போறார், அது அல்லாஹ் மிச்சம் இருக்கிறார். அந்த செயலை பார்த்துட்டு அல்லாஹ் மிச்சம் கோவப்படுறார். ஆனா இவர் செய்யறாரு யார்ட திருப்திக்கு? யார்ட திருப்திக்கு? மனிதர்கள திருப்திக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் அல்லாஹ்வின் கோபத்திலும் மனிதர்களின் திருப்தியை தேடுகிறாரோ அவரை அல்லாஹ் மனிதர்களின் பால் சாட்டி விடுகிறான். போன்ற விஷயத்தை நீ மனுஷர்களோட பார்த்துக்க. மனிதர்களை திருப்தித்தானே செஞ்சாய், நீ பார்த்து. அல்லாஹ் மனிதர்களோட அவரை விட்டுறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடனான உறவுல ஒரு இறை விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு பண்பு தான் எல்லா செயல்களையும் யார்த திருப்திய யார்த கூலிய எதிர்பார்த்து இலக்கு வச்சு செயலாற்றி கொண்டு போறது அல்லாஹ். சகோதரர்களே, அடுத்த ஒரு பண்பு தான் அல்லாஹ்வுடனான உறவுல ஒரு இறை விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய அடுத்த ஒரு பண்பு தான் கடமையான மற்றும் நஃபீலான வணக்கங்களை எப்பயுமே நிறைவேற்றி கொண்டு வர்றது. கடமையான நஃபீலான வணக்கங்களை நிறைவேற்றி கொண்டு வர்றது. இந்த நஃபீலான கடமையான வணக்கங்கள் அல்லாஹ் ஏன் வச்சுக்கிறான்? ஒன்று நாங்க பாக்கியங்கள் அடைஞ்சு கொள்றதுக்கு, இன்னொன்று எங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்றதுக்கு, இன்னொன்று
எங்கட உள்ளத்தை அழுக்குகள்ல இருந்து தூய்மைப்படுத்தி இறை உணர்வை வளர்த்து கொள்றதுக்கு, இன்னொன்று அல்லாஹ்வுடனான உறவை வளர்த்து கொள்றது. எங்களுக்கு தெரியும் கடமையான அல்லாஹ் எங்களுக்கு விதிச்சுகிற கடமையான வணக்கங்களை ஃபர்லுகளை நிறைவேற்ற நேரம் நாங்க யாரை நெருங்கி போறோம்? அல்லாஹ்வை நெருங்கி போறோம். நஃபீலான வணக்கங்களை நிறைவேற்ற நேரம் அல்லாஹ் எங்களை நெருங்கி வரும். இதுல மிக ஆர்வத்தோட ஆசையோட ஒரு இறை விசுவாசி ஈடுபடணும். இது ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்வுடனான உறவுல கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பு. இந்த ஹதீஸை கேளுங்க. அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அப்சுஸ் சலாம், உங்களுக்கு மத்தியில சலாத்தை நீங்க பரப்பிக்கோங்க. வஅத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு, வன்னாசு நியாம், மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க இரவுல எழும்பி அல்லாஹ்வை வணங்குங்க. ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க சுவர்க்கத்துல போய் சேர்ந்துருவீங்க. சலாத்தை சொல்றது, ஜகாத்தை கொடுக்க சொல்ல இல்ல, ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, இரத்த உறவுகளை பேணி நடக்கிறது, இரவுல நின்று வணங்குறது, பரலா சுன்னத்தா சுன்னத், நின்று வணங்குறது, இவைகளை செய்யற நேரம் இதெல்லாம் நஃபிலான பிற முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோட சம்பந்தப்பட்டது. இவைகளை செய்யற நேரம் நீங்க எந்த ஒரு தடையும் இல்லாம சுவர்க்கத்துக்கு போய் சேருவீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடனான உறவுல கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்தான் குர்ஆனோடனான உறவை நாங்க பேணிக் கொள்றது. குர்ஆனுடனான உறவை நாங்க பேணிக் கொள்றது, குர்ஆனை படிக்கிறது, குர்ஆன் உள்ள விஷயங்களை ஆழமாக நம்புறது, குர்ஆன வாழ்க்கையில செயற்படுத்தி நாங்க மன அமைதிய சந்தோஷத்தை காண்றது. இது ரமலான்ல குர்ஆனோடு உள்ள அதிகமான உறவை இந்த விஷயம் பலப்படுத்துற நேரம் அல்லாஹ்வுடனான உறவும் பலமாகும். குர்ஆன் யாரோட பேசிக்கொண்டிருக்கிற விஷயம்? யாரோட பேசிக்கொண்டிருக்கிற விஷயம்? அல்லாஹ் அடியார்களோட பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் தான் குர்ஆன். குர்ஆனுக்கு சொல்ற நாங்க கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. சும்மா ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன சொல்லுது, என்ன விளங்குறீங்க இந்த ஹதீஸ்ல? இக்ராஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனை நீங்க ஓதி வாருங்க, அது தன்னோடு இருந்தவர்களுக்காக அல்லாஹ்விடம் ஷஃபாஅத் செய்யும். குர்ஆனை ஓதினவர்களுக்கு ஷஃபாஅத் செய்யும் என்று சொல்லுதா? இது தன்னோடு இருந்தவர்களுக்கு குர்ஆன் ஷஃபாஅத் செய்யுதுன்னு சொல்லுது. எதை சொல்லுது? அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை ஓதினாக்களுக்கு குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? குர்ஆனோட இருந்தாக்களுக்கு குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? குர்ஆனோட இருந்தாக்கள், சாஹிபுல் குர்ஆன், ஹதீஸ்ல வருது அஹ்லுல் குர்ஆன். குர்ஆனோடு இருந்தவர்களுக்கு குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். குர்ஆனோட ஈரன்றது ஓதுறதுக்கு அங்கால நிறைய குர்ஆனோடு உள்ள கடமைகள் இருக்குது. அது எதுவரங்காட்டியும் போகும்னா இந்த குர்ஆனுடைய செய்திகளை தூத பிற மனிதர்களுக்கு எத்தி வைக்கிறது வரங்காட்டியும் அந்த கடமைகள், அந்த அவ்வளவு கடமைகளையும் செய்யற ஆட்கள் தான் குர்ஆனோடு இருக்கிறார்கள், சாஹிபுல் குர்ஆன். அவங்களுக்கு குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன் சொன்ன அதே ரசூலுல்லாஹ் உண்டு. எத்தனையோ பேர் குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆன் அவங்களுக்காக சாபமிட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆன் அவங்களுக்காக சாபமிட்டுக் கொண்டிருக்கிறது சொல்றாங்க. அப்படின்ற பொருள் என்ன? ஓதுறத்தோட நிப்பாட்டுறாங்க, அதுக்கு அங்கால குர்ஆனுக்குரிய கடமைகளை அவங்க செய்யல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன் அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, குர்ஆன் உனக்கு சாதகமாக பெரிய ஆதாரமாக மறுமை நாள் இருக்கும்,
இல்லாட்டி உனக்கு எதிரானதாக மறுமை நாள்ல இருக்கும். யாருக்கு சாதகமானதாக இருக்கும்? குர்ஆனுக்குரிய கடமைகள் எல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு வாராங்களோ அவங்களுக்கு அது இருக்கும். குர்ஆனுக்குரிய கடமைகளை செய்யாம இல்லாட்டி ஓரெண்டு கடமைகளோட யார் நிறுத்திக் கொள்றாங்களோ அவங்களுக்கு அது எதிரானதாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடனான உறவுல ஒரு இறை விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள்ல மிக முக்கியமானது குர்ஆனோடு உள்ள உறவை பேணுறது. குர்ஆனோடு உள்ள உறவு பேணுறது. அடுத்த ஒரு பண்பு தான் அல்லாஹ்வுடனான உறவுல நாங்க கடைபிடிக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய அருள்களை நாங்க நினைச்சு நன்றியுடையவர்களாக நடந்து கொள்வது. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. நிறைய எதை நினைச்சிட நாங்க கிடைக்க வேண்டியதை நினைச்சிடா, கிடைச்சீகிறத பத்தி நினைச்சிடா. அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சீகிறத அதிகம் நினைக்கிறா. 1 2 3 4 இல்ல, கிடைக்க ஈரத்தை நினைக்கிறா. எது நினைவு வார? யோசனை வார. ஆக்களை பார்த்தது, ஆக்களோட வசதி வாய்ப்புகளை பார்த்தது, எது யோசனை வார? அப்படி யோசனை உள்ள ஆக்களுக்கு, அந்த நினைவு வார ஆக்களுக்கு நன்றி உணர்வு வராது. அந்த ஆக்களுக்கு நன்றி உணர்வு வராது. கிடைச்சீகிறதுகளை பத்தி யோசிக்கிற நேரம் தான் என்ன வரும்? நன்றி. ஆனாதான் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த உலக விஷயங்கள்ல யார பாரு, உலக விஷயங்கள் உலக அருள்கள் பற்றி பார்க்கிற நேரம் யார பாரு? கீழுள்ளாக்களை பாரு. அப்ப சும்மாவே என்ன வரும்? நிறைய எனக்கு கிடைச்சிக்கு, நிறைய அல்லாஹ் தந்துகிறான் என்ற என்ற யோசனையில என்ன வரும்? நன்றி உணர்வு. சகோதரர்களே, 73 மனிதர்கள் மீது மிகவுமே அருளுடையவனாக, அருள சொல்கிறவனாக நடந்து கொள்றான். வலாக்கின் அக்ஸரஹும் லா யஷ்குரூன், என்றாலும் மனிதர்கள் அதிகமான பேர் நன்றி கெட்டவர்களாக, நன்றி செலுத்தாதவர்களாக நடந்து கொள்கிறார்கள். இந்த ஹதீஸ பாருங்க. இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி பிஅக்ல் யாக்குலு, இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி யாக்குலுல் அக்லத ஃபயஹ்மதுஹு அலைஹா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் ஒரு சாப்பாட்டை சாப்பிடுறான், அல்லாஹ்வை புகழ்கிறான், அல்லாஹ் அதனால திருப்தி அடைகிறான். ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற நேரம் அல்லாஹ் அதால திருப்தி அடைகிறான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது என்ன? அல்லாஹ் தந்த அந்த அருளுக்கு நாங்க செய்யற நன்றி. ஒரு மிடர் நீரை அருந்துகிறான், அல்லாஹ்வை புகழுகின்றான், அதனாலும் அல்லாஹு தஆலா அவன் மீது திருப்தி அடைகிறான். அல்லாஹ்வோட அருள்களை நாங்க ஞாபகப்படுத்தி நன்றி செலுத்தோம். நாங்க தொழுகிறோம் தானே, தொழுகிற நேரம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற வார்த்தை எது? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற வார்த்தை எது? வாயால சேர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். தொழுது ருக்குல இருந்து சுஜூதுக்கு வரோம் தானே, என்ன சொல்லிக்கிட்டு வர? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அப்படின்னா தன்னை புகழுகின்றவர்களை, தன் அல்ஹம்துலில்லாஹ்னு புகழ்றாங்களே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் காது கொடுக்கிறான் என்றதுதான் அதோட பொருள். நாங்க ஜமாத்தா தொழுகிறோம் தானே, ஜமாத்தா தொழுவ கூட இமாம் என்ன சொல்லுவாரு? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அண்டு சொல்ற நேரம் நாங்க என்ன செய்யணும்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்றா, இல்ல ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்றோம். ரப்பனா லக்கல் ஹம்து தான் ஆரம்பம். அதுல பொருள் எவ்வளவு எப்படி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த துஆட பொருள்
அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி. ரப்பனா லக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாதி வ மில்அல் அர்த். இறைவா உனக்கு எவ்வளவு நன்றிண்டா, எங்களுடைய வானங்கள் பூமி நிரம்பிய அளவு உனக்கு நன்றி உரித்தாகட்டும். வானங்கள் பூமி வமா பைனஹுமா, இந்த வானம் பூமிக்கு இடைப்பட்ட பிரதேசம் எல்லாம் நிரம்பிய அளவு நன்றி உனக்கு உண்டாகட்டும். வமில் அமாஷித மின் ஷைஇன் பாத், அதுக்கப்பால் எதுவெல்லாம் நிரம்ப வேண்டும் என்று அந்த ஃபீலிங்கோட ஓதுற. அப்ப ரசூலுல்லாஹ்ட உணர்வு எப்படி ஈந்திக்குது, ரைட்? அல்லாஹ்ட அருள்ல நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்ட அருளுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் விஷயம். வானங்கள் பூமி நிரம்பிய அளவு, அந்த வானங்கள் பூமிக்கு இடைப்பட்ட பகுதி, அந்த எல்லையெல்லாம் நிரம்பிய அளவு, அதற்கப்பால் அல்லாஹ் நாடுகின்ற எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நிரம்பிய அளவு. யா அல்லாஹ் உனக்கு புகழ், உனக்கு நன்றி. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்களை நாங்க உணர்ந்து நன்றி சொல்லுகின்ற மனிதர் எங்கட உள்ளத்தால, எங்கட வாயால, எங்கட உடலால அல்லாஹ் எங்களுக்கு தந்துகிற அருள்கள் தானே. அந்த அருள்களை மத்தாக்களுக்கு பங்கு வச்சு மத்தாக்களோட பிரச்சனைகள், கஷ்டங்கள், தேவைகளை நிறைவு செஞ்சு அல்லாஹ்க்கு நன்றியுடையவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளணும். இது அல்லாஹ்வோட ஒரு இறை விசுவாசி கடைபிடிக்கிற பண்பாடுகள்ல மிக முக்கியமானது. இறுதியானதை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். அல்லாஹ்வை சந்திக்கிறதுல ஒரு இறை விசுவாசி விருப்பம் கொள்ளணும். அல்லாஹ்வை சந்திக்கிறதுல ஒரு இறை விசுவாசி நிச்சயம் விருப்பம் கொள்ளணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ, ஆசைப்படுகிறானோ, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான். இது இப்படி சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், மௌத்தை நாங்க வெறுக்கிறது தானே. இப்ப இதை விளங்கி கொண்ட எப்படின்னா, டக்குன்னு மௌத்தாயி யார சந்திச்சோம் வெறுக்கிறது. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, ஃபகுல்லுனா நக்ரஹு மௌத், எங்க இல்ல எல்லாருமே மௌத்தாகணும்னு விரும்புற இல்லையே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ கதாலி, மௌத்தாகி அல்லாஹ்வை சந்திச்சணும்ன்றது அல்ல இங்க அல்லாஹ் சொல்ல வர விஷயம். வலாக்கின்னல் முஃமின் இதா புஷ்ஷிர பிரஹ்மத்தில்லாஹி வ ரிضوانஹி வ ஜன்னத்திஹி அஹப்ப லிகா அல்லாஹ். ஒரு இறை விசுவாசிக்கு அல்லாஹ் கிட்ட ஈகிற ரஹ்மத் தொடர்பாக நன்மாராயம் சொல்லப்பட்டா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தொடர்பாக நன்மாராயம் சொல்லப்பட்டா, அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் தொடர்பாக நன்மாராயம் சொல்லப்பட்டா, அப்படின்னா அதற்குரிய செயல்கள், அல்லாஹ்ட பொருத்தத்தை பெற்றுத்தார, அல்லாஹ்ட ரஹ்மத்தை பெற்றுத்தார, அல்லாஹ் கிட்ட உள்ள சொர்க்கத்தை பெற்றுத்தார விஷயங்கள் அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ அந்த நேரத்துல அல்லாஹ்வும் அவனை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறான். இறை நிராகரிப்பாவன் அல்லாஹ்வுடைய வேதனைகள், தண்டனைகள் பற்றி, அல்லாஹ்ட அதிருப்தி பற்றி அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டா, இதை செஞ்சா அல்லாஹ்ட இந்த வேதனை இருக்குது, அல்லாஹ் வெறுக்கிற விஷயங்களை செஞ்ச, இந்த பாவத்தை செஞ்சா இந்த தண்டனைகள் இருக்குது, இந்த அதிருப்தி இது என்று அவனுக்கு சொல்லப்பட்டா, அவன் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு விரும்ப மாட்டான். அப்படின்னா அதுல இருந்து தவிர்த்து கொள்றதுக்கு அவன் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வும் அவனை சந்திக்கிறதுக்கு விரும்ப மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு சொன்னாங்க, விளக்கம் சொன்னாங்க. மேல சொன்ன அந்த விஷயத்துக்கு விளக்கம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஜ்அல் கைர ஐயாமினா யௌமன் அல்காக ஃபீ, இறைவா உன்னை சந்திக்கின்ற அந்த நாளை
வாழ்க்கையில மிக சிறப்பான நாளாக, வாழ்நாளில் மிக சிறப்பான நாளாக ஆக்கி வைப்பாயாக. அப்படின்னா அல்லாஹ்வை சந்திக்கிற நாள் தான் மௌத்து வார நாள். மிகவுமே அல்லாஹ் திருப்திப்படுகின்ற ஒரு நாளாக, அமல்களால அதிகரித்த ஒரு நாளாக, பாவங்கள்லேருந்து தூரமாகின ஒரு நாளாக அந்த நாள் அமையணும். அந்த நாளை எங்களுக்கு நீ ஆக்கி தந்துரு. எந்த நாள்? எனக்கு மௌத்து வார நாள் என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. ஆகவே சகோதரர்களே, ஒரு இறை விசுவாசி அவன் கடைபிடிக்க வேண்டிய, அல்லாஹ்வோட கடைபிடிக்க வேண்டிய, மனிதர்களோட கடைபிடிக்க வேண்டிய, படைப்பினங்களோட கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகளை மார்க்கம் சொல்லி தருது. அல்லாஹ்வோட கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகளை தான் நாங்கள் பார்த்தோம். அதுல முதலாவது விஷயம், எப்பயுமே அவனோட உள்ளம் விழிப்போட இக்கோடும். அந்த விழிப்புணர்வு உள்ள ஒரு மூமினாலத்தான் அல்லாஹ்வுடனான அந்த உறவுல அல்லாஹ் பார்க்கிற அந்த பண்பாடுகளை கடைபிடிச்சு வாழும். அதுக்கு பிரதானமான வழி என்ன? நான் யாருடைய அருள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த நிலை வந்தா எப்பயுமே அல்லாஹ்வை நாங்க ஞாபகப்படுத்தி விக்ரோட வாழும். அடுத்து என்னாண்டா, அல்லாஹ்வோட கட்டளைகளை வெறுப்புலையும் கடைபிடிக்கிற ஆட்களாக நாங்கள் எங்களை மாத்திக்கொள்ளணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, தனக்கு கீழ் உள்ளவர்கள் மீது தனது பொறுப்பை அறிஞ்சு ஒரு முஸ்லீம் நிறைவேற்றி வரணும். அதோட அல்லாஹ் வாழ்க்கையில விதிச்சுகிற அல்லது அல்லாஹ் தார முடிவுகளை பொருந்தி கொண்டு நாங்க வாழணும். அல்லாஹ்வோட திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து எங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் நாங்க அமைச்சு கொள்ளணும், காட்டணும். அதே போல குர்ஆனுடனான உறவை நாங்க பேணி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அருள்களை நாங்க ஞாபகப்படுத்தி எப்பயுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறவர்களாக நடந்து கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹ்வை சந்திக்கிறதுல ஆர்வம் உள்ளவர்களாக நாங்க இருக்கணும். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா அவனுடனான உறவை பலப்படுத்தி கொண்டு வாழுகின்ற மனிதர்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் அந்த சந்திப்பை சிறப்பான ஒரு சந்திப்பாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு